அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? உரைநடை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாரி தந்த வள்ளல். என்ன கொடுத்துருக்காங்க? வாரி தந்த வள்ளல். வள்ளல் பெருமக்களை பற்றி கொடுத்துருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் நம்ம சொன்னோமா, அதில் ஒருத்தர் தான் யாரு? வல்வில் ஓரி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்? வல்வில் ஓரியை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு சின்ன கதையாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பாணர்கள்லாம் இருப்பாங்க. பாணர்கள்லாம் யாருன்னா இசைக்கு கூடியவங்க. இப்போலாம் நம்ம சொல்கிறோம்ல சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, பாடகர்கள் அப்படின்னு சொல்கிறோமா, இல்லை வந்து மியூசிக் டைரக்டர் சொல்கிறோமா, இசை கலைஞர்கள் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி இசைக்கு கூடியவர்களை அந்த காலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாணர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது. அப்போ அவங்க மனைவி கிட்ட ஏன் குழந்தைங்கள்லாம் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் எந்த தானியங்களும் இல்லை, மாவும் இல்லை, அப்போ எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு, அதனால பசிக்காக குழந்தைங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த பாணர் யோசிக்கிறாரு, ஆஹா இந்த நிலைக்கு நானும் தான் காரணமாகி விட்டேன், இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. உடனே அவங்க மனைவி சொல்கிறாங்க, நான் ஒரு யோசனை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்டும் கேட்குறாங்க. உடனே வந்து மனைவி சொல்கிறாங்க, நம்ம கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை வந்து போய் பாருங்க, அவர் எல்லாருக்குமே வாரி வழங்கக்கூடிய வள்ளல், நம்மளும் பொருள் வேணும்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு தேவையான உதவிகளை செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி யோசனையை சொல்கிறாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரரும் என்ன பண்ணுறாங்க, சரி நான் உடனே அவரை போய் நான் பார்க்குறேன், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் வல்வில் ஓரி வந்து வீரத்திலும் சிறந்தவர், கொடைத்திறத்திலும் சிறந்தவர், அதனால நம்மத்துக்கு தேவையான உதவிகள் அவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க போகிறாங்க. உடனே மனைவி என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் போயிட்டு வாங்க, உங்களை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே வல்வில் ஓரி அவங்களோட அரண்மனைக்கு வந்து இந்த பாணர் வந்து போகிறாரு. போனோடனேமேவும் அங்கே இருக்கக்கூடிய வாயில் காவலன் தானே போய் அரசன்ட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ வாயில் காவலன் போய் அரசன்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வாழிய மன்னா இசை பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வாயிற்காவலன் சொல்கிறாங்க. உடனே மன்னர் வந்து என்ன சொல்கிறாரு, தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அரசர் முன்னாடி பாணர் வந்து நிற்கிறாரு. அப்போ பாணர் வந்து அரசரை புகழ்ந்து பாராட்டணும்ல, என்ன மாதிரியெல்லாம் பாராட்டுறாருன்னு பாரு. கொல்லிமலை கொற்றவா கொடைத்திறத்தின் கோமகனே, நீவீர் வாழ்க, உமது படை வாழ்க, தரணி எங்கும் தமிழ் இசையின் புகழ்பரப்பு பாணரே, வருக வளரட்டும் தமிழ் தொண்டு, எம்மை நாடி வந்த காரணம் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு. அப்போ பாணரும் மன்னரை பாராட்டுறாரு, அரசரும் பாணரை பாராட்டி நீங்கள் ஏன் என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பாணர் சொல்கிறாரு, வள்ளலே, வறுமை காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உறங்குகிறது. அப்போ வீட்டில் அடுப்பு எதுவும் எரிகலை, அந்த அடுப்பங்கரையில் பூனை தான் உறங்குது அப்படின்னு சொல்லி பாணர் சொல்கிறாரு. உடனே மன்னர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க, தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்தமுறை செய்கிறது. ஏன் உங்களுக்கு இந்த ஒரு நிலைமை, உங்களுடைய நிலைமை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? அரசர் சொல்கிறாங்க. உடனே பாணர், உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடைக்கிறாள், பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். அப்போ அவங்க குடும்பத்தில் ரொம்ப வறுமையை வந்து பாணர் அரசர்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. உடனே அரசர் என்ன சொல்கிறாரு, கலக்கம் வேண்டாம் பாணரே, வறுமையை போக்குவது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. உடனே பாணர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அப்போ பாணர் வந்து அவரை மகிழ்ந்து பாடுறாரு பாருங்க, மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல எம் துயர் துடைத்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லி பாணர் சொல்கிறாரு. உடனே அரசர், ஆகட்டும் பாணரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சரை அழைக்கிறாரு. அமைச்சரே வாருங்கள், இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட யார் சொல்கிறா? அரசர் சொல்கிறாரு. உடனே அமைச்சர் கேட்குறாரு, அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசரோட கட்டளைக்கு அமைச்சர் கீழ்ப்படிந்து நடக்கிறாரு. உடனே அரசர் சொல்கிறாரு, பொற்காசுகளை அள்ளித்தருக, அணிமணிகளும் களிரிகளும் அனுப்பிடுக. இப்போ பொற்காசுகள்னா பொன்னாலாகிய காசுகள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி நிறைய மணிகள் அணிகள்லாம் கொடுங்க. அப்புறம் களிறுகளை அனுப்பிடுக. களிறு அப்படின்னா யானையெல்லாம் இருக்குல்ல, அந்த காலத்தில் யானை சவாரியெல்லாம் பண்ணுவாங்க, யானையெல்லாம் போர்க்க வந்து ரொம்ப பயன்படும். ஸோ யானைகளையும் அனுப்பிடுக, பற்பல பரிசுகளை பேழைகளில் நிறைத்து அனுப்பிடுக அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பரிசுகள் அடங்கிய பேழைகள், பேழை அப்படின்னா பெட்டின்னு அர்த்தம். இப்போ பெட்டியில் நிறைய பரிசுகளை வச்சு
வச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அப்போ என்னென்னலாம் கொடுக்க சொல்கிறாரு, நிறைய பொன் காசுகளை கொடுங்க, அணிமணிகளை கொடுங்க, யானைகளை கொடுங்க, அதே மாதிரி நிறைய பரிசு பொருட்களை அந்த பேழைகள் பெட்டிகளில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு. உடனே அமைச்சரும் தங்கள் ஆணைப்படையே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே அப்படின்னு சொல்லி அமைச்சரும் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாரு பாணர், கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க அப்படின்னு சொல்லி அரசரை பாணர் வாழ்த்துறாரு. அதை எப்படி வாழ்த்துறாரு, கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல, கற்ற கல்வி நம்ம கற்ற கல்வி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை நமக்கு தெரியாததெல்லாம் நம்மளை தெரிய வச்சுக்கிறதுல, அதே மாதிரி தான் நீங்கள் எங்களுடைய துயர் துடைக்கிறதுக்காக நிறைய பொருளை எங்களுக்கு கொடுத்து அனுப்புறீங்க, நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லி பாணர் அரசரை வாழ்த்துறாரு. உடனே போய் வாரும் பாணரே நீரும் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் பாணரை அமுச்சு வச்சுக்கிறாரு. இங்க பாருங்க தெரியுதா, அரசர் இங்க நிற்கிறாரு. பாணர் யானையோட அதோட பரிசு பொருட்கள் பொன்னாளாகிய பொற்காசுகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் நடந்து போறாரு. சரிங்களா, அப்ப இதுல இருந்து வல்வில் ஓர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. வல்வில் ஓர் என்பவர் கடையேழு வள்ளல்கள் ஒருத்தர். அவர் கொல்லிமலையை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசரா இருந்திருக்காரு. அவர்கிட்ட பாணர் போய் பரிசு கேட்டு போயிருக்காரு. அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வல்வில் ஓரி அவர் செஞ்சிருக்காரு. அத்தகைய கொடைத்தன்மை வாய்ந்தவர் தான் நம்ம ஓரி அவர்கள். அவர் கொடைத்திறத்துல மட்டும் கிடையாது, வீரத்திலும் கூட சிறந்தவராக கருதப்படுகிறார். இதெல்லாம் தமிழ் மன்னர்களோட அந்த வாழ்க்கை வரலாறு, கொடைத்தன்மை, அதை இந்த பாடத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, பாருங்க, கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கல்வி செல்வமே பிற செல்வங்களை விட நிலையானது, இக்கூற்றை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உண்மைதானே, கல்வி செல்வம் தானே நிலையான செல்வம். நம்ம பிற செல்வங்களை மற்றவர்களுக்கு கொடுக்க என்ன செய்யும், குறைந்து புக்கிண்டே வரும். ஆனா கல்வியை மட்டும் பிறருக்கு கொடுக்க நம்ம கிட்ட இருக்கிற கல்வி தீர்ந்து போயிடுமா? அப்படிலாம் கிடையாது தானே. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கல்வி மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப கல்வி செல்வம் தான் மற்ற செல்வத்தை காட்டிலையும் நிலையான செல்வம். அது சரியான ஒரு கூற்று தான். அடுத்து பாருங்க, வல்வில் ஓரி அன்பில் சிறந்தவன், இக்கூற்றுக்கு விளக்கம் தருக. வல்வில் ஓரி, இப்ப பார்த்தோமா இந்த கதை, இந்த வல்வில் ஓரி எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்க? இப்ப வல்வில் ஓரி அன்பில் சிறந்தவன். அப்ப அவன் யார் இல்லைன்னு சொல்லி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவக்கூடிய பெரிய மனப்பக்குவம் அவனுக்கு இருக்குது. அதுதான் அன்பில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கடையேழு வள்ளல்களின் கொடை சிறப்பை அறிந்து கொண்டு பேசுக அப்படின்னு சொல்கிறாங்க. வல்வில் ஓரி கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர். இவர் மாதிரி பாகன், பேரி, வேகன், பாரி இந்த மாதிரி நிறையா கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க. அவங்களோட கொடை சிறப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதுதான் கற்பவை கற்றபின்ல பார்த்தோம். அடுத்து பாருங்க, படித்து அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் சொற்போர் மன்றம். இப்போ அதை ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, கல்வியா செல்வமா வீரமா. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நிரல் தயாரிப்பாங்கல்ல, அந்த நிகழ்ச்சி நிரல் எப்படி தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கம்மங்காடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி நேரம் பிற்பகல் 3 மணி, நாள் என்ன நாளோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த இடத்துல என்ன இடம் பெறணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நிகழ்ச்சி நிரலில் என்னென்னலாம் நம்ம அந்த நிகழ்ச்சியில் செய்ய போகிறோமோ அதுதான் நிகழ்ச்சி நிரலாக தொகுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், முதலாக தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து யார் பாடுவா? மாணவ மாணவியர் தானே பாடுவாங்க. இப்போ நீங்கள் தானே பாடுவீங்க. அப்போ அதனால தான் தமிழ் தாய் வாழ்த்து மாணவ மாணவியர். அதே மாதிரி வரவேற்புரை, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, வரவேற்புரை வெல்கம் ஸ்பீச் பண்ணுவாங்களே. யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் பண்ணுறாரு. இப்போ தமிழ் ஆசிரியர் யார் இந்த விழாவுக்கு தலைமை வகிக்கிறார் அப்படின்னா தலைமை ஆசிரியர் இந்த விழாவுக்கு தலைமை வகிக்கிறாரு. சிறப்பு விருந்தினராக யாரை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா சொற்போர் சுடர் திரு நா எழிலன் அவர்களை கூப்பிட்டுருக்கோங்க. என்ன தலைப்பில் பேசுறதுக்கு, கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் மாதிரி பேசுவதற்கு அதுக்கு சிறப்பு விருந்தினராக நான் எழிலன் அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா செல்வன் ஆ சுரேஷ் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு, செல்வி பி அகிலா 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு, செல்வி ஏ கம்ருனிஷா 5ஆம் வகுப்பு இ பிரிவு. அந்த மாதிரி 3 பேரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளராக பங்கேற்க போகிறாங்க. அடுத்து நன்றியுரை, லாஸ்ட்டில் நிகழ்ச்சி முடிஞ்சோடனையும் நன்றியுரை யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி ஆ வளர்மதி சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நாட்டுப்பண் பாடி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி எதற்காக நடைபெறுகிறது, என்ன காரணம், யார் வரவேற்பு உரை பேசுகிறா, யார் சிறப்பு விருந்தினரா
பங்கேற்கிறாங்க, யார் தலைமை வகிக்கிறா, யார் நன்றியுரை கொடுக்குறா, இப்போ அத்தனை தகவல்களையும் நம்ம நிகழ்ச்சி நிரலில் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிரலை நீங்கள் தயாரிங்க, அதுக்காக தான் உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மதிப்பீடு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதில் இந்த உரைநடைக்கு உண்டான மதிப்பீடு இந்த பயிற்சி வினாக்கள் பாருங்கள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னது? பொன் கூட்டல் காசு. அடுத்து பாருங்க, கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம். அடுத்து களிறு என்பது டேஸை குறிக்கும். நம்ம சொன்னோமா, களிறு என்பது யானையை குறிக்கும். தரணி இச்சொல்லின் பொருள் உலகம். தரணி அப்படின்னா உலகம். அடுத்து சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது. சோறு அப்படின்ற சொல்லுடன் பொருந்தாதது கல்லு தான். மற்ற எல்லாமே பொருந்தும். உணவு, அமுது, அன்னம் எல்லாமே சோறு என்ற சொல்லுடன் பொருந்தக்கூடியது. பொருந்தாதது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, அதனால கல் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்க, பேழை அப்படின்னா பெட்டி. நம்ம சொன்னோமா, பேழை பெட்டி. மாறி மலை. வாயில் வாசல். ஆணை கட்டளை. இரவல் அப்படின்னா கடன். புரியுதுங்களா? பேழை பெட்டி, மாறி மழை, வாயில் வாசல், ஆணை கட்டளை, இரவல் கடன். அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, பாணனின் குழந்தைகள் பசியால் வாட காரணம் என்ன? எதனால் பாணனின் குழந்தைகள் பசியால் வாடினாங்க? அவங்க வீட்டில் தானியங்களும் மாவும் தீர்ந்து போய் விட்டதால் பாணனின் குழந்தைகள் பசியால் வாடினர். அடுத்து பாருங்க, வல்வில் ஓரியின் சிறந்த பண்பு யாது? வல்வில் ஓரிக்கு என்னென்ன பண்புகள் இருக்கு? அவர் அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்காரு, அதே மாதிரி வீரத்திலும் சிறந்தவராக இருந்திருக்காரு. அடுத்து பாருங்க, பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? பரிசு பெற்ற பாணன் மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்? இங்கேயே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேங்க பாருங்க. கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் குன்றா புகழ் கொடை பண்பு ஓங்குக, வாழ்க வாழ்க நீவீர் வாழ்க அப்படின்னு சொல்லி பாணர் மன்னனை வாழ்த்தியிருக்காரு. அதுக்கடுத்து பாருங்க, நாலாவது கேள்வி, வாரி தந்த வள்ளல் இப்படக்கதை மூலம் நீவீர் அறிந்து கொண்டதை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது இந்த கதை மூலமாக நம்ம அறிந்துக்கிட்டது? தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று கூறாத வள்ளல் தன்மை கொண்டவன் தான் யார்? வல்வில் ஓரி. அவரை போல நாமளும் வாழ வேண்டும். நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு நம்மளால் முடிந்த சில உதவிகளை அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிட்ட கருத்து. அடுத்து பாருங்கள், சிந்தனை வினான்னு கொடுத்துருக்காங்களா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? வல்வில் ஓரியை போல ஈகை குணம் உனக்கு இருந்தால் நீ யாருக்கெல்லாம் உதவி செய்வாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈகைனா உதவக்கூடிய குணம், உதவி செய்யக்கூடிய குணம் தான் ஈகை குணம். நம்ம யாருக்கெல்லாம் உதவி செய்யலாம்? நான் எக்ஸாம்பிளாக எழுதியிருக்கேன், ஏழை மக்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி மற்ற குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நம்ம உதவி செய்யணும். அந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் இதில் எழுதலாம். சரிங்களா? அடுத்து ஒரு உரைப்பகுதி கொடுத்துருக்காங்க, அதை படித்துட்டு கீழே கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கணும். என்ன மாதிரி உரைப்பகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றும் கிடையாது, குப்பன் ஒரு பையன் இருக்கான், அவன் 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னா, அவன் ஏதாவது ஒரு வேலையில் ஈடுபட்டனா அந்த வேலையை யாருமே டிஸ்டர்ப் செய்யக்கூடாது, அவன் மட்டுமே அந்த வேலையை செய்வான். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அவனுக்கு இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கான், மாடியில் அவன் பட்டம் விட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, தம்பி இந்த பட்டத்தோட நூலை அறுத்து விட்டு, இந்த பட்டம் எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பட்டத்தோட சுதந்திரம் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவன் குப்பன் சொல்கிறான், இந்த பட்டத்தோட சுதந்திரம் அந்த பட்டத்தோட நூலில் இருக்குது, நூலை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பட்டம் என்ன செஞ்சிடும், கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா அந்த நூலை அறுத்து விட்டார். அப்போ அந்த பட்டம் என்ன செஞ்சிருது, கீழே விழுந்துடுச்சு. அப்போ அந்த பட்டம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பட்டத்தோட சுதந்திரத்தை எது தடுக்குதுன்னா, நீ நூலுன்னு சொல்கிற அந்த சுதந்திரம், அந்த நூலை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பட்டம் என்ன செய்யுது, அது கீழே விழுந்துடுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நூல் இருந்த பட்டமாக இருந்தால் நாமளும் என்ன செய்ய முடியும், தடுமாறத்தான் செய்யக்கூடும். அதனால் நம்மளை கைட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் தேவைப்படும். அதனால் நம்ம வேலையில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது, மற்றவங்களோட உதவியும் நமக்கு தேவைப்படும் அப்படின்றது தான் இந்த கதை மூலமா நம்ம அறிஞ்சுக்கிறோம். எப்படி ஒரு பட்டம் பறக்கிறதுக்கு நூல் உதவுதோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்கு நமக்கு உறுதுணையாக ஒருத்தர் நமக்கு தேவைப்படுவாங்க. அதனால யாரையுமே நம்ம அலட்சியமாக எடுத்துக்க கூடாது. அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் தடுமாறத்தான் செய்யும் அப்படின்றது தான் இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து. சரிங்களா? இதில் பாருங்கள், கேட்டிருக்க கேள்வி வினாக்களுக்கு விடையளிங்க.
குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? 5ஆம் வகுப்பு. அது மாதிரி பட்டத்தின் நூல் அருந்ததும் அதன் நிலை என்னவாயிற்று? பட்டத்தின் நூல் அருந்ததும் பட்டம் என்ன செஞ்சு? பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது. இதுதான் இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் இதுக்குண்டான விடை. அதுக்கடுத்து பாருங்க. அதுக்கடுத்து 3rd கொஸ்டின் பாருங்க. இக்கதையின் மூலம் நீங்கள் அறிந்து கொண்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அறிந்துக்கிட்டோம்? நம் வாழ்க்கையும் நூலருந்த பட்டமாக இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாற கூறும் அப்படின்றது தான் இந்த கதையின் மூலமாக நம்ம அறிஞ்சுக்கிட்டது. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்க, கண்ணுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல். அடுத்து சிறுபஞ்ச மூலம் டேஸ் என்பவரால் எழுதப்பட்டது. யாரால் எழுதப்பட்டது? காரியாசன். அடுத்து பாருங்க, வாரி கொடுக்கும் வள்ளல் யார்? வல்வில் ஓரி. அடுத்து நாட்டு மக்களை வருத்தாமை டேஸ்க்கு அழகு. நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு. அதுக்கடுத்து பாருங்க, பிறமொழி சொற்கள் கலவாமல் எழுதுக. இங்கே பிறமொழி சொற்கள் கலந்து கொடுத்துருக்காங்க. அதை கலவாமல் நம்ம தூய தமிழ் சொற்களில் நம்ம எழுதணும். பாருங்க, என்னுடைய புக் டேபிளில் உள்ளது அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? புக் டேபிள். இதெல்லாம் பிறமொழி சொற்கள் தானே. புக்குக்கு என்ன எழுதலாம்? புத்தகம். டேபிளுக்கு மேசை. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது அப்படின்றது தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க, நான் டிவியில் நியூஸ் பார்த்தேன். அப்போ டிவி நியூஸ் ரெண்டுமே பிறமொழி வார்த்தை தான். அதை எப்படி எழுதலாம்? டிவிக்கு பதிலாக தொலைக்காட்சி அப்படின்னு எழுதலாம். நியூஸ்க்கு பதிலாக செய்திகள்னு எழுதலாமா? அப்போ நான் தொலைக்காட்சியில் செய்திகள் பார்த்தேன். அதுதான் இதுக்குண்டான சரியான விடை. அடுத்து பாருங்க, தை மாதம் ஃபர்ஸ்ட் நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்? தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருவிழா கொண்டாடினான். தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருவிழா கொண்டாடினான். அடுத்து பாருங்க, பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான். பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான். ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக நொறுக்கு தீனி சாப்பிட்டான். சரிங்களா? அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? பாடலை நிறைவு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இங்கே 2 லைன் கொடுத்துருக்காங்க. மீதி நமக்கு கோடு போட்டிருக்காங்க. அந்த கோட்டில் நமக்கு இந்த உண்டான பாடலை நம்ம நிறைவு செஞ்சு எழுதணும். அது என்னன்னு பாருங்க. நாடு அதை நீயும் நாடு, பாடு அதன் புகழ் பாடு. நான் எந்த மாதிரிலாம் எழுதியிருக்கேன்னு பாருங்க. ஆடு ஆனந்தமாய் ஆடு, கூடு எல்லாரும் ஒன்றாய் கூடு, போடு தாளம் நீ போடு, சேரு நல்லவர்களோடு சேரு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு கற்பனைக்கு இருந்த மாதிரி இந்த பாடலை நிறைவு செய்து எழுதுங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம உரைநடை பகுதியை முடிச்சாச்சு.